வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதா நினைச்சு என்ன பண்ணிட்டாரு போல இருக்கு. நல்லது தானே, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏய், என்ன அவர் பொண்டாட்டியா ஏத்துக்கலன்னா என்ன பண்றது? ஓகே, இது அதை விட சந்தோஷமான விஷயம். அது எனக்கும் சந்தோஷம் தான். ஆனா இந்த விஷயத்தை அவர் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டாருன்னா ஒரு பெரிய எமோஷனல் டிராமா தயார் பண்ணு, அதுல கவுத்துறவன. ஓகே, நீ சொல்றது சரிதான். ஆனா தெய்வாவோட தேவா நல்லா இருக்காருமா? அம்மாவா? நீங்க கவலைப்படாம இருங்க. வச்சிடுறேமா. மறந்துட்டேன், உனக்காக கொண்டு வந்தேன். இதுல கண்டிப்பா விலை உயர்ந்த பொருள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னாச்சுமா, உனக்கு பிடிக்கலையா? இல்ல பாட்டிமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத பாக்கும்போது வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. இது குழந்தை கிருஷ்ணர். நான் இதை உனக்காக ஏன் கொண்டு வந்தேன்னு தெரியும்ல? கல்யாணம் முடிஞ்ச உடனே குழந்தைய பத்தி கனவு காண ஆரம்பிச்சிட்டீங்களா? என் கரியர்ல யாரும் குறுக்க வர முடியாது. இன்னைக்கு குலதெய்வத்துக்கு பூஜை இருக்கு. மறுபடியும் பூஜையா? இந்த பூஜை எதுக்கு பண்றாங்க தெரியுமா? தெரியாது. ஒண்ணு, நம்ம குலதெய்வம் இன்னையிலேருந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தரா ஏத்துக்க போகுது. இந்த குடும்பத்தோட சொத்தெல்லாம் இனிமே உனக்கு தான் சொந்தம். குருக்கள் கிட்ட பூஜைக்கு பூ அனுப்புறேன்னு நான் சொல்லியிருந்தேன். நானே அங்க போகணும்னு தான் நினைச்சேம்மா. நம்ம கோயில்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால போக முடியல. அதான் உன்னை போய் கொடுத்துட்டு வர சொல்றேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பாட்டிமா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லுவோம். கண்டிப்பா கண்டிப்பா அவங்க ஏதாவது வழி சொல்லுவாங்க. அம்மா கிட்ட சொல்லணுமே நினைக்கிறியா? அவகிட்ட நான் சொல்லிடுறேன். நீ சீக்கிரமா கொண்டு போய் கொடுத்துருமா, அவங்க பூஜைக்காக அங்க காத்திருப்பாங்க. ராதிகா அக்கா. நந்து, நீங்க எங்க போனீங்க அக்கா? நான் இங்கேதான் இருந்தேன் நந்து. உங்களை தான் நான் கல்யாண பொண்ணா பார்த்தேன். ஆனா அந்த வீட்டுல விஷாக்கா அக்கா தான் சின்ன மருமகள் சொல்றாங்க. நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? ஆமா, நீங்க அந்த வீட்டுல தானே இருக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் யாரும் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க? நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்ப நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? இந்த பூவை கொண்டு போய் கொடுத்துட்டு இத சாஸ்திரி வீட்டுல இருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு சொல்லு. நீங்களே வந்து கொடுக்கலாம்ல. நான் உள்ள வரக்கூடாது இல்ல? நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வா நந்து. எனக்காக இந்த உதவி கூட செய்ய மாட்டியா? நான் போய் இதை கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். நீங்க இங்கேயே நில்லுங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே இருக்கேன். உள்ள எனக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு. ஆனா நீ போயிட்டா இந்த குலதெய்வத பூஜையை எப்படி பண்ணி முடிக்கிறது? ஹலோ, யா, இந்தாங்க பூ. யார் கொண்டு வந்தாங்க நந்து? ராதிகா அக்காதா. நான் உங்க கூட வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறேன். போகவா? நந்து, நீ போய் ராதிகாவை முதல்ல உள்ள கூட்டிட்டு வா. பூஜை நடக்கும்போது அவளும் இங்க இருக்கட்டும், அப்புறமா வீட்டுக்கு போலாம். என்ன? நான் உங்களை கூப்பிட்டேன், அவங்க உள்ள வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாதா? அது அவ கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. எந்த கோயிலுக்குமே வா? ஏன்னா அவ ஜாதி குலம் என்னன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. இப்ப நீங்க ராதிகா அக்கா பத்தி தப்பா பேசுனீங்கல்ல. எங்க ராதிகா அக்கா உங்களை விட ரொம்ப நல்லவங்க. நான் இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன்.